சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ சூப்பரா டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது பாருங்க. பூ சங்க தேர்தல். அதுல ஒரு பக்கம் எப்பவும் தலைவர் பதவி பிடிச்சு வைத்திருந்த சிந்தாமணி, இன்னொரு பக்கம் திடீர்னு எதிர்த்து நிற்கும் மீனா. இந்த முறை எப்படியும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிய சிந்தாமணி, மீனாவ போட்டியிலிருந்து வெளியேற்ற ஒரு கொடூரமான பிளான் போடுறாங்க. அதுக்காக ஒரு நபரை ஏற்பாடு பண்ணி முத்துவ கத்தியால குத்த வைக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஹீரோயினா மீனா வந்து தடுக்கிறாங்க. அப்படியே கத்தி அவங்க கிட்டவே பட்டுருது. அந்த வலியிலேயே ரத்தம் வடிக்கிற நிலையிலேயே மீனா போய் நாமினேஷன் பதிவு பண்றதுதான் இங்க ஹைலைட். இவ்வளவு நடந்ததும் கூட வீடு வந்ததும் விஜயா, மனோஜ் கேஸ் வாபஸ் வாங்க சொல்றாங்க. ஆனா முத்து அவங்க ரொம்ப கிளியரா சொல்றார், நாங்க பின்னாடி போக மாட்டோம்னு. இதெல்லாம் சிந்தாமணி வேலைதான்னு சந்தேகப்பட்ட முத்து அந்த கத்தியால குத்த வந்த நபரை தேடி போகிறார். இப்போ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என்னன்னா, நாளைய எபிசோட்ல மீனா போஸ்டரை பார்த்த விஜயா முகத்தை மறைக்க புடவை போட்டுக்கிட்டு அதை கிழிக்க வர்றாங்க. ஆனா அது யாருன்னு தெரியாம அங்க இருந்தவங்க விஜயாவையே பிடிச்சு கட்டையால் அடிச்சு அடி அடி என வெளுத்து வாங்குறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, விஜயா அடிச்சது வெளியில் வருமா? முத்து சிந்தாமணியின் உண்மை முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரா? மீனா இந்த தேர்தலில் ஜெயிப்பாரா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நாளைய எபிசோடு மிஸ்ஸா பண்ணாதீங்க. நீ தலைவியாயி நான் உட்கார சேர நீ வந்து உட்காருவ, நான் உனக்கு பண்ணி விட செய்யணும். நான் தலைவி அப்ப விடவே மாட்டேன். நீங்க Oh, no, 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 no.